எங்கள் தலைவர் குறித்து கலைஞர் இப்படி சொன்னதில்லை, ஜெயலலிதா அம்மா இப்படி சொன்னதில்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி சொன்னதில்லை. அவங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை நாங்க வச்ச போது கூட அது அவர் கட்சியின் கொள்கை, அவர் பேசுறாரு, அப்படிதான் முதலமைச்சர் இப்ப கூட சொல்லியிருக்காரு. கலைஞர் எத்தனையோ விஷயங்கள் எங்க தலைவர் அவரோட முரண்பட்டிருக்கார். ஒருபோதும் அவருடைய ஆளுமையை சிதைத்து அவர் பேசினது கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் அவர் எங்க கூட்டணியில் இல்லாம வெளியே போனாலும் போலாம், ஆனா எங்கிருந்தாலும் தம்பி வாழ்க, அவர் நல்ல தலைவர் அப்படின்னு தான் வாழ்த்துனாங்க. இதுதான் எங்க தலைவர் அவரோடு அரசியல் செய்த தலைவர்கள்ட்ட இருந்து பெற்றிருக்கிற சான்றிதழ். யார் இந்த விஜய் எங்க தலைவர் இப்படி கொச்சப்படுத்துறதுக்கு? திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள எங்க தலைவர் இருக்கிறார், எப்படி அவர் பேசலாம்? எங்க தலைவர் முடிவெடுக்கக்கூடிய தலைவர், அறிவார்ந்த தலைவர், உலகத்துக்கே தெரியும். எந்த பத்திரிகையாளராவது அவர்கிட்ட நீங்க 35 வருஷமா அவரை பிரஸ் பாக்குறாங்க, அவர் எழுதி வச்சுட்டு வந்து படிச்சாருன்னு யாரே ஒருத்தர் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா பேசக்கூடிய ஒரு லீடரை நேத்து இந்த கூத்தாடி இப்படி பேசலாமா? இதை அனுமதிக்க முடியுமா? தவிர்த்தரலாம். அனுமதிக்க முடியுமா? திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார் விஜய் எப்படி பேசலாம்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?